ஒரு கொலை நடக்குது. இந்த கொலையை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி ஒரு கட்டாயம் வருது. இதுக்காக இந்த கேஸை கையில் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ற பெஸ்ட் பை ஹாலிவுட் டிடெக்டிவ் மூவிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக். இது டபுள் தமிழா. இந்த 5 படங்களுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க இப்போ வீடியோவை ஆரம்பிக்கலாம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி 1993ல ரிலீஸ் ஆகி அதிகப்படியோட கலெக்ஷனோட சக்க போடு போட்ட தி ஃபிகிட்டிவ். IMDb இருந்து இந்த படத்துக்கு 7.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர். அவரோட வைஃப் ஒரு நாள் வீட்டுல மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. இந்த கொலையை பண்ணது ஹீரோ தான் சொல்லி அவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஹீரோவை கைது பண்ணிடுறாங்க. தடயங்கள் எல்லாமே ஹீரோவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால கோர்ட்ல ஹீரோவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. ஹீரோ அப்புறம் அவர் கூட சேர்த்து இன்னொரு 15 குற்றவாளிகளை வேற ஒரு ஜெயிலுக்கு மூவ் பண்ணி கொண்டு போகும்போது அவங்க போன வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆகிடுது. இந்த சமயத்தை பயன்படுத்தி ஹீரோவும் அவர் கூட இருந்த இன்னும் கொஞ்சம் குற்றவாளிகளும் தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு போன நம்ம ஹீரோ தன்னுடைய ஒய்ஃபை கொலை பண்ண குற்றவாளியை கண்டுபிடிச்சு எப்படியாவது சட்டத்தை முன்னாடி நிறுத்தணும்னு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் இந்த தப்பிச்சு போன இந்த குற்றவாளிகளை எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து ஒரு டிடெக்டிவா நியமிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ தான் ஒய்ஃபை கொலை பண்ண குற்றவாளியை கண்டுபிடிக்க தேட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட சேர்த்து அந்த தப்பிச்சு போன குற்றவாளிகளையும் பிடிக்கிறதுக்காக இந்த டிடெக்டிவ் முயற்சி பண்றாரு. கடைசியா என்ன ஆச்சு? ஹீரோ தான் ஒய்ஃபை கொலை பண்ண குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்ல இந்த டிடெக்டிவ் கிட்ட மாட்டிக்கிட்டாரான்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. செம்ம த்ரில்லிங்கான ஒரு சீரியஸ் த்ரில்லர் மூவி. படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு தடவை பாத்துருங்க. லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற தரமான மூவி 2006ல ரிலீஸ் ஆன இன்சைட் மேன். IMDb இருந்து இந்த படத்துக்கு 7.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் நிறைஞ்ச ஒரு பேங்க் ராபரி ரிலேட்டட் மூவி. இந்த படத்தோட கதை என்னன்னா, பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பேங்க் உள்ள 4 பேர் போறாங்க. போனவங்க கண்ணை காமிச்சு அங்க இருக்கிற எல்லாரையுமே பணைய கைதிகளை பிடிச்சு வச்சு மொத்தமா லாக் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. மொத்த போலீஸுமே பேங்கை சுத்தி வளைச்சிடுறாங்க. உள்ள போன அந்த 4 கொள்ளக்காரங்களுமே அவங்க போட்டிருக்கக்கூடிய பெயிண்டிங் ட்ரெஸ் மத்தவங்களுக்கும் கொடுத்து எல்லாரையும் போட வச்சு அவங்களோட மொத்தமா ஐக்கியமாயிடுறாங்க. பேங்க்குள்ள பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி இந்த 4 பேரையும் பிடிக்கிறதுக்காக போலீஸ் தரப்புல இருந்து ஒரு 2 டிடெக்டிவ்ஸ் நியமிக்கிறாங்க. இந்த டிடெக்டிவ்ல ஒருத்தர நம்ம ஹீரோ வராரு. இந்த 2 டிடெக்டிவும் சேர்ந்து உள்ள இருக்கக்கூடிய கொள்ளக்காரங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. அடுத்தடுத்து என்ன நடக்க போகும்னு சொல்லி நம்மளால திங்க் பண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் நிறைஞ்ச ஒரு மூவி. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒரு தடவை படத்தை பாத்துருங்க. லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மூவி 2016ல ரிலீஸ் ஆன தி நைஸ் காய்ஸ். IMDb இருந்து இந்த படம் 7.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த படம் ஒரு காமெடி த்ரில்லர் மூவி. படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்துல ஒரு 2 டிடெக்டிவ்ஸ் காமிக்கிறாங்க. அவங்க தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோஸ். ஒரு கடத்தல் கும்பல் இவங்க 2 பேர்ல ஒருத்தரை கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. கிட்னாப் பண்ணிட்டு போய் எமிலியாங்கிற ஒரு பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி இவங்க கிட்ட கேக்குறாங்க. இவரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. அங்கிருந்து தப்பிச்சு வந்தவர் நம்ம இன்னொரு டிடெக்டிவ் ஹீரோவோட ஒன்னா ஜாயின் பண்ணி அந்த எமிலியாங்கிற பொண்ணு யாரு, அவங்களை ஏன் இந்த கும்பல் தேடுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த எமிலியாங்கிற பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா, அந்த கிட்னாப் கும்பல் ஏன் அந்த எமிலியாங்கிற பொண்ணை தேடுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரான்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. படம் முழுக்க செம காமெடியாவும் த்ரில்லிங்காவும் போகும். படத்தை நீங்க இன்னும் பார்க்கலனா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம ஒரு தடவை பாத்துருங்க. லிஸ்ட்ல ஃபோர்த் பார்க்க போற மூவி 2014ல ரிலீஸ் ஆன பிரிக் மேன்ஷன்ஸ். IMDb இருந்து இந்த படம் 7.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தினுடைய கதை என்னன்னா, பிரிக் மேன்ஷன் சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கு. அந்த ஏரியா முழுக்க உள்ள கட்டடங்கள் எல்லாமே ரொம்பவே பாழடைஞ்சு பழைய கட்டடங்களா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே புவரான பீப்புள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வெல்த்தியான பீப்புள்ஸ் மட்டும் இன்னொரு பக்கம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த பிரிக் மேன்ஷன் சிட்டிக்கு ஒரு தாதா ஒருத்தன் இருப்பான். அவன் ஒரு வேனை ஹைஜாக் பண்றான். சோ அந்த வேனுக்குள்ள பணத்துக்கு பதிலா ஒரு நியூக்ளியர் பாம் வச்ச ஒரு ராக்கெட் இருக்கு. அதை ஓபன் பண்ணதுமே அந்த பாம் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாமை எப்படியாவது டீஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி டிடெக்டிவா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாப்பாரு. அந்த பாமை டீஆக்டிவேட் பண்ணவே முடியாது. இன்னும் ஒரு சில செகண்ட் தான் இருக்கு அந்த பாம் வெடிக்கிறதுக்கு. எல்லாருமே கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பாம் கவுண்டர் முடிஞ்சு வெடிக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யார் பண்ணது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இது எதனால பண்ணாங்கன்னு சொல்லி ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் இந்த படத்தோட மீதி கதை. பால் வாக்கரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்கலனா மிஸ் பண்ணாம ஒரு தடவை பாத்துருங்க. லிஸ்ட்ல லாஸ்டா பார்க்க போற மூவி 2016ல ரிலீஸ் ஆன இன்ஃபர்னோ. டாம் ஹாங்க்ஸ் தான் இந்த படத்துல டிரெக்டிவா பண்ணிருக்காரு. படத்தோட கதை என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வைரஸ் ஒன்று இருக்கு. இந்த வைரஸை வில்லன் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான். இதை எப்படியாவது கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அப்போ அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூவை வச்சு அந்த வைரஸ் அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. ரொம்ப பரபரப்பா படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போகும். படத்தை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அவரோட மிஸ் பண்ணாம பாத்துருங்க. மேல சொன்ன இந்த 5 படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை விட பெஸ்டான டிடெக்டிவ் மூவிஸ் இருந்தாலும் மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே அடுத்து என்ன மாதிரி மூவிஸ் பத்தி வீடியோ போடலான்றதையும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கல அப்படின்னாலும் தாராளமா டிஸ்லைக் பண்ணலாம். ஆல்சோ நம்ம சேனல்ல எந்த மாதிரி விஷயங்களை அப்டேட் பண்ணலாம்னு சொல்லி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங் மூவிஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பை.